ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்னா என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்கலாம். அதாவது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் எல்லாருக்கும் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இது ரொம்ப ரேர். ஒரு சில பேருக்கு தான், அதாவது ஒரு 10ல் ஒரு 2 ஆள் 3 ஆள் அந்த மாதிரி தான் இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் இருக்குமே தவிர எல்லாருக்கெல்லாம் இருக்காது. எனக்கு இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் இல்லையே, அப்போ என்னோடய ப்ரெக்னன்சி ஹெல்த் ப்ரெக்னன்சி இல்லையா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. இது ரொம்ப ரேர். அதாவது ஒரு சில பேருக்கு ஓவலேஷன் நடக்கிறப்போ, அதாவது அந்த கருப்பையத்தில் நடக்கிறப்போ லைட்டாக இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் இது எல்லாருக்கும் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பீரியட்ஸ் ஆகி 25 டேஸ்லேருந்து 55 நாளுக்குள்ள தான் இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் இருக்கும். அதுக்கு முன்னே இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் இருக்குமான்னு கேட்டால், ஓவலேஷன் சீக்கிரம் நடந்திருக்கு இல்லையா, அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு 2 டேஸ் 3 டேஸ், அதாவது ஒரு 23 அந்த மாதிரி சம்திங் அந்த மாதிரி இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா 25 நாள்லேருந்து 55 நாளுக்குள்ள தான் அந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் இருக்கும். அதுக்கு மேலெலாம் இருக்காது. இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கும் பீரியட்ஸுக்கும் எப்படி இருக்கும், வித்தியாசம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்காக இருந்தால் உங்களுக்கு ட்ராப்பாக இருக்கும். ஒரு ட்ராப் 2 ட்ராப் 3 ட்ராப் அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர ரொம்ப ப்ளீடிங்காக இருக்காது. அது ரொம்ப பிங்க்காக இருக்கும். நீங்கள் யூரின் போகிறப்போ ஒரு நாளைக்கு ஒரு 3 டைம் அந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி லைட்டாக ட்ராப்பாக இருக்குது அப்படின்னா அது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங். இல்லை எனக்கு கொஞ்சம் நல்லா ப்ளீடிங்காக கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஒரு பேட் நீங்கள் வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு பீரியட் ப்ளீடிங் ஆகுது அப்படின்னா அது பீரியட்ஸ் ப்ளீடிங் தான். ஸோ இதுதான் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்க்கும் பீரியட்ஸ் ப்ளீடிங்க்கும் இருக்கிற வித்தியாசம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட டேட் பீரியட்ஸ் டேட் தள்ளி போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் இருக்குது அப்படின்னா, நான் எப்போ செக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு ப்ளீடிங் ஆகுது அப்படின்னா, அதாவது 25 டேஸ்க்கு மேலே தான் நான் மோஸ்ட்லி சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் இருக்கும் அப்படின்னு. உங்களுக்கு அதுக்கு முன்னே அதாவது நீங்கள் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ப்ளீடிங் இருக்குது அப்படின்னா, நீங்கள் ப்ளீடிங் ஆகி ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் இதை செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் பாசிட்டிவாக எனக்கு காட்டிடுச்சு, ஆனால் எனக்கு இந்த மாதிரி ப்ளீடிங் இருக்குதே, நான் அப்படி இது என்னன்னு கேட்டால் அது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங். நீங்கள் நினச்சது பெருசாக ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ நான் போடுறதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இயர்லி ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் சொல்லிவிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அதில் ஒரு சிஸ்டர் கேட்டிருப்பாங்க, 27 டேஸ் ஆச்சு, எனக்கு இந்த மாதிரி லைட்டாக எனக்கு ப்ளீடிங் இருக்குது, ஒரு ட்ராப்பாக தான் எனக்கு இருக்குது, எனக்கு அப்படின்னு என்கிட்ட எனக்கு பயமாக இருக்குது சிஸ்டர், எனக்கு பீரியட்ஸ் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் சொல்லிடுவேன், மேபி அது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்காக இருக்குது. உங்களுக்கு ஓவர் ப்ளீடிங்காக இருந்தால் மட்டும்தான் அது பீரியட்ஸ் ப்ளீடிங்காக இருக்கும். இது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்காக இருக்கும் சிஸ்டர் அந்த மாதிரி நான் கமெண்ட் பண்ணேன். இந்த டவுட் நிறையா பேருக்கு இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இப்படி தான் இருக்கும். இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்னா இதுதான். உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் நடந்துருச்சுன்னொடனே நான் டக்குன்னு அது ஃபஸ்ட்டு ஒரு சில பேருக்கு தெரியாது இல்லையா, அதை பார்த்துட்டு டக்குன்னு நம்ம பீரியட்ஸ் ஆகிட்டோமோ அப்படின்னு நினச்சி நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிடாதீங்க. ஏன்னா நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகுறதுனால பீரியட்ஸ் வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த வீடியோ நான் போடுறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச பதிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவள் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.